ஹர ஹர மகாதேவ் கி காய்மா டுடே ஸ்பெஷல் எனக்கு தெரிஞ்சு போச்சு காஞ்சி போன சப்பாத்தி அது என்ன ரசமாட்டு இல்ல ரசம் தான் மனுஷியே இல்ல காய்கறி நீ எல்லாம் சத்தியமா உங்க பேர் எழுதி வச்சு சாக போறேன் பாரு நானு எதுக்கு இப்படி பண்ணினா எப்படி திங்கிறது எவனாவது சப்பாத்திக்கு ரசத்தை தொட்டு சாப்பிடுவானா ஏன் சப்பாத்திக்கு ரசம் தொட்டு சாப்பிட மாட்டாங்களா பூரிக்கு ரசம் தொட்டு சாப்பிடறப்ப சப்பாத்திக்கு ரசம் தொட்டு சாப்பிட மாட்டாங்க யார் சாப்பிட்டா பூரிக்கு ரசம் தொட்டு நம்ம சாப்பிடுறோம்டா அடிக்கடி நான் என்னை சேர்க்காத நீ தின்னுட்டு போய் எனக்கு தெரியாம ஏய் நம்ம சாப்பிடுறோம்ல அடிக்கடி பானிபூரிக்கு ரசம் அப்ப சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட முடியாதா இது கூட தெரியாம கிறுக்கு வேலை இருக்கா நீ ஏண்டியா மணி 12 லைட்டும் ஆஃப் பண்ண மாட்டேற தூங்கவும் மாட்டேற உனக்கு அந்த இடத்துல தூக்கம் வரலன்னா அந்த ரூம்ல போய் தூங்க தானே ஹால்ல சரி நீ வேலைக்கு ஆக மாட்ட விடு மோனியா அவ எப்படியும் தூங்க போறது இல்ல நைட் டியூட்டி தான் பாக்க போறா நாம தூங்கலாம்னா குட் நைட் குட் நைட் ஹலோ என்னடா அந்த பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படியே இயற்கையை ரசிச்சிட்டு இருக்கேன் இயற்கையை ரசிக்கிறியா சேவ் பண்ணலையா ஓடிடா அடிச்சிரோடா இவ்வளவு கேவலமா இருக்கு ஏங்க என்னப்பா இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க ஏன் உனக்கு வேணா எனக்கு வேணாம் நீ சாப்பிடு சூப்பரா இருக்கு போனா நல்லா இருக்கா ஆமா இப்பதான் நான் சாப்பிட்டேன் கேவலமா இருந்துச்சு அதான் உங்ககிட்ட கொடுத்தேன் அப்ப கேவலமா இருந்தா என்கிட்ட குத்தியா நீ சாப்பிட்டுருவல்ல அதனாலதான் கொடுத்தேன் எனக்கு எப்படி நல்லா இருந்துச்சு சொல்லு அதான் எப்படி நல்லா இருக்கு உனக்கு நீ சாப்பிட்டு குத்தல நீ எச்சி பட்டவன தேனாமிதமா ஆயிடுச்சு சாம்பார் ஆப் எனக்கு இன்னைக்கு ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? கோச் வந்து உயிரெழுத்துக்கலாமா எழுத்துக்கலான்னு கேட்டா நான் மழை எழுத்துக்கன்னு சொன்னா அதுக்கு நீ எந்த ஸ்கூல் படிக்கிற அந்த ஸ்கூலுக்கு வந்து பாம்பு போடுறேன்னு சொன்னாரா. ஸ்கூலுக்கு வந்து எதுக்கடி பாம்பு போடுறாரு இங்கே பாம்பு போட வேண்டியதானே. நீ போடுற இந்த பாம்பு கிடையாது கிரானைட் பாம்பு பாம்பு போடுறதுலயே காலேஜ்ல இருந்து வந்துட்டியாமா? ஏய் நானும் பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஏய் தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்கேன்பா. முதல் தங்கச்சி ஜெயந்தியா ரெண்டாவது தங்கச்சி சாந்தியா? அந்த ரெண்டு தங்கச்சியும் இல்ல. அப்புறம் உன் ரெண்டாவது தங்கச்சி பிரீத்தி. ஏண்டா உன் தொல்லை தாங்க முடியாம தான் மோனியை இப்பதான் அமுச்சு வச்சேன். அதுக்குள்ள ரெண்டாவது தங்கச்சி பிரீத்திட்ட போன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டியா? என்ன ஜென்மடா நீ திருந்தாத ஜென்மமா இருக்கிற. ஏய் நான் போன் பண்ணி பேசலடி. அப்புறம் உன் தங்கச்சி தான் போன் பண்ணி எனக்கு டவுட் கேட்டா. என்ன டவுட் கேட்டா உன்கிட்ட? கெமிஸ்ட்ரியை பத்தி டவுட் கேட்டா. அவளுக்கு கெமிஸ்ட்ரி பத்தி ஒண்ணுமே தெரியலடி. அதான் எப்படி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு அவளுக்கு சொல்லிட்டு இருந்தேன். என்ன சீப்போட நுனி வேற நல்லா ஷார்ப்பா இருக்கு. பாத்துடி கையில குத்திக்க போகுது. என்ன பண்ணிட்டு இருக்க? எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது பேர் எக்ஸசைஸா? ஆமா விஜய் இந்த மாதிரி என்ன டிமோட்டிவேட் பண்ணாத விஜய். நான் ரொம்ப பவர்ல இருக்கேன். என்ன பவர்? சொல்லிட்டேன். பவர் ஹவுஸா? நான் உடம்ப குறைக்க போறேன். பேக் டு ஃபார்ம் கொடுக்க போறேன். சரியா? நீ தான் ஒரு நல்ல புருஷனா எனக்கு ஹெல்ப் பண்ணனும். நான் ஜிம்முக்கு தான் போக போறேன். சரியா? நான் என்ன ஹெல்ப் பண்ணனும்? நான் போயிட்டு வரதுக்குள்ள நீ நல்லா சமைச்சு வை. அது மட்டும் தான் நீ எனக்கு பண்ற ஒரே ஹெல்ப். நான் கூட எனக்கு பதிலா நீ ஜிம்முக்கு போறேன்னு நினைச்சேன். சரியா? சமைச்சு வை. நான் கேட்டரிங் கிளாஸ் போறேன், நீ ஜிம்முக்கு போயிரு. நீ கேட்டரிங் கிளாஸ் போறோம்.
சமைக்கணும்ல அப்புறம். என்னடா விஜய் பேசிட்டு இருக்க? பொலார்னு ஒண்ணு வச்சிருவேனாக்கும். என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? என் வீட்லயே செஃப் இருக்கும்போது நீ எதுக்கு கேட்டரிங் கிளாஸ்? செஃப்பா? நீ செஃப்பா? வேர்ல்ட் பெஸ்ட். வேற கமெண்ட்ல செருப்பு எமோஜி போட்டுட்டே இருப்பாங்க. டிக்கு 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 டிக்கு. பாடி அந்த அது நீ மட்டும். நானும் அப்பல இருந்து பாத்துட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்க நீ? எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான். எனக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா. மோனிகா எப்படி? நம்ம சாவனா சோப் போனது இவளுக்கு எப்படி தெரியும் இப்போ? ஆமா, நீ அவன் ட்ரெஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டு நிறுத்தின்னு இருப்ப. எனக்கு போர் அடிக்காதா? அதான் மெசேஜை போட்டு மோனிகா வர வச்சிட்டேன். மோனி ட்ரெஸ் எடுக்கலாமா நம்ம? ஓகே ரைட் வாங்கலாம். பில்லையும் அவகிட்டே வாங்கி. இல்ல அதான் நீ பே பண்ணு. ஏங்க ட்ரெஸ் நல்லா இருக்காங்க. டீச்சர் ட்ரெஸ் சூப்பரா இருக்கு டீச்சர். நீ ஒரு தடவை அந்த குமாப்பட்டி அண்ணன் மாதிரி ஏங்க அப்படி சொல்ல. நீ தான் ட்ரெண்டிங் பைத்தியம் ஆயிட்டா. என்னையுமா? சொல்லுப்பா ப்ளீஸ். எனக்கு வராதுப்பா அந்த மாதிரி. ட்ரை பண்ணுப்பா ஒரே ஒரு தடவை. ஏங்க சாம்பார் ஆப் எனக்கு. அந்த 2 மாசத்துக்கு முன்னாடி என் கூட வேலை செஞ்ச பொண்ணு ஒண்ணு நின்னு போச்சுல்ல, அது பேர் நான் மறந்துட்டேன். அந்த பொண்ணோட நம்பர் தான் தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டேது. ஆஹா, ஏற்கனவே அந்த பொண்ணு கூட 10-11 மணி வரைக்கும் பேசிட்டு இருப்பான். இப்பதான் அந்த தொல்லை ஒளிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். இப்ப எதுக்கு அந்த பொண்ணு நம்பரை தேடிட்டு இருக்கான்னு தெரியலையே. மறுபடியும் வேற ஆரம்பிச்சிருவான் போல இருக்க. இது சரிபட்டு வராது. இவன் கூட ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். சரிப்பா, நானும் யோசிச்சு பார்த்தேன். நான் 1 மாசம் எங்க அம்மா வீட்டுல இருந்துட்டா அப்புறம் நீ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? டெய்லி ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவேன். நானும் உன் கூடவே ஞாயிற்றுக்கிழமையும் வந்துடுவேன். என்னப்பா அப்படி சொல்றது? இல்ல ஆமா, நீ பாவம் தானே. சரி, அப்ப உனக்கு ராத்திரி டிக்கெட் போட்டுருவா. சரி ஓகே. குணா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேண்ணா, பாத்துக்கோண்ணா. சரி அம்மா, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேம்மா. என்னடா இது? அதுக்குள்ள என்னாச்சுமா? சத்தம் கட்டுச்சு. சரி போயிட்டு வரேன். என்னாச்சு? சண்டை போறாம சத்தம் கேட்குதா? சரி வரோம். பாப்போம். என்ன ஆச்சுன்னு 2 பேரும்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் வீட்டுல அமைதியா இருக்கீங்க, வெளியே போனதுக்கு அப்புறம் சண்டை போட்டுக்கிறீங்க. உங்களுக்காகவே நான் வீட்டுல உட்காந்து முடியுமா? கொரோனா வெளியே போயிட்டு வர முடியல, அதுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்களா? இது சரிப்பட்டு வராதே. நீ காவுடு, அம்மா காவுடு, நீ காவுடு. நான் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் பேசக்கூடாது 2 பேரும், புரிஞ்சுதா? பல பேர் குடும்பம் நல்லா இருக்கும் இதே மாதிரி. சரியா? நீ கா, நீயும் கா. நான் வீட்டுக்கு வந்தாதான் பழம் ஒண்ணும். போயிட்டு வரேன். இந்த